டேய் தண்ணி அடிக்க ஏதாச்சும் ஐடியா கொடுறா. ஐடியாவா? அப்படி கேளுங்க. சரி சொல்லு. உங்களுக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு ஊரெல்லாம் போய் சொல்ல போகிறேன். கொலை பண்ணிடுவோனே, ஏன்டா அப்படி சொல்கிற? அண்ணே சொல்கிறத முழுசாக கேளுங்க. சரி சொல்லு. என்ன? அந்த கிணத்துலேருந்து விழுந்து செத்தால பாலரசு. எந்த பால்ராசு? அதான் இந்த கறிக்கடைக்காரனோட பொண்டாட்டியும் 3 மாதம் வச்சுட்டு இருந்தாங்க. ஆமாம், அந்த கறிக்கடைக்காரன் கூட ஓட அருவா எடுத்துகிட்டு வெட்ட போய் 2 பேர் கிணத்துல விழுந்து செத்தானே, அந்த பால்ராசா? அவனுக்கு என்ன இப்போ? அவன் நல்லா குடிப்பான், கண்ணது கருமத்தான் தின்னுவான். எங்கள் அண்ணன் உரும்பரசு மேலே பாலரசு ஆவி வந்து இறங்கிருச்சுன்னு ஊரெல்லாம் போய் சொல்லிட்டு போகிறேன். சரி சொன்னால் மட்டும் சொன்னால் எல்லாம் ஓடி வந்து ஏன் இந்த அப்பாவி மேலே இறங்கிருக்கேன்னு கேட்பாங்க. உனக்கு என்ன வேணும் ஏது வேணும்னு கேட்பாங்க. நீ ஆசைப்பட்டதெல்லாம் சாப்பிட்டுட்டு ஊருக்கு அங்கிட்டு போய் விழுந்துடு. சரி விழுந்தா போன பாலரசு ஆவி வந்து போயிடுச்சுன்னு நான் சொல்லுவேன். உடனே எல்லாம் விட்டுருவாங்க. அப்படியா? இது கூட அடடா, அப்போ நான் ஆசைப்பட்டதெல்லாம் சாப்பிடலாம் போல. நல்ல ஐடியா இருக்கே. சரி என்ன பண்ணுற? ஊருக்குள்ளே போய் எவன் செத்தானே அவன் லிஸ்ட்டெல்லாம் எடுத்துட்டு வா. 2 நாளைக்கு ஒரு தடவை இந்த வேலையை பார்க்கலாம். ஆனால் ஃபஸ்ட்டு இதை பிளான் பண்ணி இதை ஃபஸ்ட்டு முடிப்போம். நீங்கள் போய் அந்த மரத்துக்குள்ளே போய் உட்காருங்க. நான் ஊரெல்லாம் போய் அனௌன்ஸ் பண்ணிட்டேன். யார் ராணி? நான் தான் பால்ராசுடா. எதுக்கு இந்த புள்ள மேலே வந்திருக்க? என்ன வேணும் உனக்கு? நான் அந்த பாலங்கணத்தில் விழுந்து செத்து 2 வருஷம் ஆச்சு. இந்த ஊரில் ஏதாச்சும் எனக்கு வாங்கி கொடுத்துருக்கீங்களா எல்லாம் திங்கிறதுக்கு? நீங்கள் கொடுத்தா மட்டும் நான் பாட்டு வாய்க்கு ருசியாக நல்லது பொழுது தின்னுட்டு நான் பாட்டுன்னு போயிருப்பேன். அதை விட்டுட்டு தேவையில்லாத எனக்கு காடு மேடு கரடு எல்லாம் எனக்கு பெய்யா அலைய விட்டு வேடிக்கை பார்க்குறீங்களேடா. வெறி கொண்டு வந்திருக்கேன். எனக்கு வேண்டத்தெல்லாம் வாங்கி கொடுங்கடா. என்ன வேணும் சொல்லு. வாயில் சொன்னால் மறந்துடுவீங்க. என் பாக்கெட்டில் ஒரு லிஸ்ட் இருக்குது, எடுத்து படியுங்கடா. பாலராசு நீ எழுதுறது புரியல. படிக்க சொல்லு. பிராந்தி ஒரு புல்லு, பீரி ஒரு புல்லு, பிரியாணி ஒரு புல்லு, காடை ஒரு புல்லு, கவுதாரி ஒரு புல்லு, கொக்கு ஒரு புல்லு, கோழி ஒரு புல்லு, நண்டு ஒரு புல்லு, நத்த ஒரு புல்லு, ஆக மொத்தம் 10 புல்லு. அதோட பில்லு. பொம்பளை பொறிக்கு பையலுக்கு இதெல்லாம் நாங்க வாங்கி கொடுக்குறோம். எங்களுக்கு என்ன தலை எழுத்தா? அடடா குந்தாணி குறுக்க பாயிராளே. நான் வேண்டதெல்லாம் வாங்கி கொடுக்கலனா அவன் வீட்டில் குறுக்க வந்து குடும்பம் பண்ணிடுவேன். குடும்பமா? இதெல்லாம் கேட்கணுமா? பேசாமல் அவன் ஆசைப்பட்டதை வாங்கி கொடுத்தா அவன் மட்டும் சாப்பிட்டு போயிடுவான். எங்கம்மா இவ்வளோ கோவமாக போகிறேன்? எங்க அப்பா வந்திருக்கான் பாலராசு, அவனை பார்க்க போறேன். உன் புருஷனா? ஆமா, என் புருஷன் தான்டா. ஏடா வந்தவன் வீட்டுக்கு வராம உனக்கு என்ன பேச்சு? யாரா இவன்? இதான் பாலரசோட பொண்டாட்டி. என்னது அவன் பொண்டாட்டியா? ஏண்டா எனக்கு அந்த ஒத்த வீட்டை அந்த கடிகாரக்காரன் பொண்டாட்டிட்ட கொடுத்து குடும்பம் நடத்தி இருந்த அம்புட்டு நகையை அவகிட்ட கொண்டு வச்சு அவ கூட சேர்ந்து செத்து போயிட்டு நம்ம பிள்ளைங்க 2 இருக்கு. அதை யாருடா பாப்பா? நிறுத்துமா. வெளியே இருக்கிறது எங்கள் அண்ணன் உரும்பேன், உள்ள இருக்கிறது அவன் புருஷன். ஏன் புருஷனை தான்டா உதைக்கிறேன். நீ அவன் அடிக்க வரான். சாட்டையை போடுங்கடா, சாட்டையை போடுங்கடா. சாட்டையை போடுங்கடா. ராணி? நான் தான் பால்ராசு வந்திருக்கேன்டா. எதுக்கு இந்த பிள்ளையாண்ட மேலே வந்திருக்கேன்? ஏண்டா நான் அந்த பாழங்கடத்தில் விழுந்து சேர்த்து 2 வருஷம் ஆகுது. இது வரைக்கும் வாய்க்கு ருசியாக தின்றதுக்கு கொடுத்துருப்பீங்களாடா நீங்கள்? என்ன வேணும்? நான் மாட்டுக்கு நல்லது போல நான் மாட்டுக்கு போயிருப்பேன்லடா. அதை விட்டுட்டு பேயா காடு கமாலை என்னை அலைய வச்சு வேடிக்கை பார்க்குறீங்களாடா நீங்கள்? வெறி பிடிச்சி வந்திருக்கேன். எனக்கு வேண்டியதெல்லாம் இப்போவே வாங்கி கொடுங்கடா. என்ன வேணும் உனக்கு? வாயால் சொன்னால் மறந்துடுவீங்க. இந்தாங்க சீட்டு, இதை பார்த்து வாங்கிட்டு வாங்க. பாலராசு நீ எழுதிருக்கு புரியல. உன் வாயிலேயே படிக்க சொல்லு. கொடு. பிராந்தி ஒரு புல்லு, பீரி ஒரு புல்லு, பிரியாணி ஒரு புல்லு, காடை ஒரு புல்லு, கவுதாரி ஒரு புல்லு, கொக்கு ஒரு புல்லு, கோழி ஒரு புல்லு, நண்டு ஒரு புல்லு, நத்த ஒரு புல்லு, ஆக மொத்தம் 10 புல்லு. அதோட பில்லு. இந்த பொம்பளை பொறிக்கு நம்மளாம் வாங்கி தந்தன தலையில எங்களுக்கு. ஆஹா குந்தாணி குறுக்கா பாயிராளே. வாங்கி கொடுக்கலாம் அவன் விட்டு கொடுக்கணும். குடும்பம் நடத்திடும். குடும்பமா? இதெல்லாம் தேவையா? பாலரசு ஆசைப்படுறதை வாங்கி கொடுத்தா அவன் மட்டும் சாப்பிட்டு போயிடுவான். இவ்வளோ வேகமாக போறீங்க. என் அப்பா பால்ராஸ் வந்திருக்கானா? அவங்களை பார்க்க தான் போயிடுச்சு. ஆமாண்டா. ஏண்டா எடுபட்டு பையிலே, இங்கே எதுக்குடா வந்தவன் வீட்டுக்கு வராம இங்கே என்னடா உனக்கு வேலை? வெட்டி பேச்சு. யாருடா அவ? பாலரசோட பொண்டாட்டி. பால்ராசு பொண்டாட்டியா? எடுபட்டு பையிலே, எனக்கு இருந்த ஒத்த வீட்டையும் அந்த கடிக்காரக்கார பொண்டாட்டி பேருக்கு எழுதி வச்சுட்டு மொத்த நகையும் அவகிட்ட கொடுத்துட்டு அவ கூட சேர்ந்து குடும்பம் பண்ணிட்டு அவ கூட சேர்ந்து செத்து போயிட்டியே. என்னையும் என் பொண்ணு என் நடுத்தூரில் விட்டுட்டு போயிட்டியா? அவங்க 2 பேரும் யார்டா பார்த்துப்பா? நிறுத்துமா. வெளியே இருக்கிறது எங்கள் அண்ணன் உரும்பேன், உள்ள உள்ள இருக்கிற என் புருஷனை தாண்டா அடிக்கிறேன். சாட்டையை போடுங்கடா. ஹாய் சுஜி, எப்படி இருக்க? உன்னை பற்றி எவ்வளோ நாளாச்சு? நான் நல்லா இருக்கேன்க்கா. கல்யாணம் பண்ணி போனது ஊர் பக்கமே காணும். ஆமாம், ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். என்னக்கா? உன் மாமா உன்னை ஏமாற்றிட்டு வேறு யாரையோ கல்யாணம் பண்ணிக்கிட்டாராமே, உண்மையா? உண்மைதான்க்கா. அவர் ரொம்ப நல்லவர். ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை அப்படி அமைஞ்சிருச்சு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உன்னை ஏமாற்றத்துக்கு தாண்டி உன்கிட்ட சிரித்து பேசியிருக்கான். அப்போவே நாங்கள் சொன்னோம். இப்பயாவது புரியுதா உனக்கு? அப்படிலாம் சொல்லாதீங்கக்கா. அவர் ரொம்ப நல்லவர்.
ஏதோ அந்த பொண்ணை ரவுடி பசங்க துரத்திடுறாங்கன்னு சொல்லி கிணத்துக்கு கீழே இருந்திருக்காங்க. எந்திரிச்சு போனால் திருப்பி ரவுடி பசங்க துரத்துவாங்கன்னு சொல்லி உள்ளே இருந்திருக்காங்க. அதுக்குள்ளே விடிஞ்சிருச்சு. அது ஏதோ ஒரு அம்மா பார்த்துட்டு போய் ஊருக்குள்ளே சொல்லிட்டாங்களாம்மா. அதனால் சொல்லிக்கப்புறம் பஞ்சாயத்தை கூட்டி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அவர் மேலே எந்த தப்புமே இல்லைக்கா. சரி, ஏதோ சொல்கிற, ஆனால் என்னால அவனை நம்ப முடியல. நீ எப்படி தான் அவனை மறந்துட்டு இருக்க போறியே தெரியலடி எனக்கு. நான் இப்படியே அவரே நினச்சிட்டு இருந்துட்டேன்க்கா.